ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு கொஞ்சம் மன்னிச்சுங்க. இருந்தாலும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த Oppo Enco m32 லாங் டேர்ம் ரிவ்யூ. கிட்டத்தட்ட நான் ஒரு 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், டிஃப்ரெண்ட்டான கான்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், நடுவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாங்க. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த Oppo Enco m32ஓட மெயின் செல்லிங் பாயிண்ட் வந்து பேட்ரி லைஃப். அது பக்காவாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 28 மணி நேரம் கிடைக்கும்னு சொன்னாங்க. எனக்கு அதுக்கு மேலேயே கிடச்சிருக்கு. நான் ஒரு 50 to 70% வால்யூமில் தான் வச்சு எல்லாம் கேட்டிருக்கேன். 10 நிமிஷம் சார்ஜ் போட்டேன்னு வைங்களேன், 50% 60% சார்ஜ் வந்துடுது. அதுவே 20 நிமிஷம் சார்ஜ் போட்டோன்னா ஃபுல்லாகவே சார்ஜ் ஆகிடுது. சில டைம் எக்ஸப்ஷனாக ஒரு 23 மினிட்ஸ் 24 மினிட்ஸ் ஆகுது. ஓகேங்களா, பேட்ரி லைஃப் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். எந்த ஒரு குறையும் பேட்டரியில். இதுவே M31 வந்து பேட்ரி தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு, மற்றதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதில் பேட்ரி வந்து பக்காவாக பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட பில்டு குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். இது வந்து ஃபுல் சீம்லெஸ் டிசைன்லாம் கிடையாது. ஒரு நார்மலான ஒரு 1000 1500 ஹெட்ஃபோனில் நீங்கள் பார்க்குற அதே தான். பிளாஸ்டிக் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சீப்பான குவாலிட்டி பிளாஸ்டிக் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அப்புறம் பட்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த பட்டன்ஸில் வந்து சென்டர் பட்டன் நல்லா கிளிக்காகவே இருக்குது. மேலே கீழே, அதாவது வால்யூம் அப் அண்ட் டவுன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் அதுலேயும் ஃபீட்பேக் நல்லாயிருக்கு. அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப் சி போர்ட் வந்து க்ளோசிங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதாவது கவரெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கவர் இருக்கனாலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா IP55 ரேட்டிங் வேறு இது கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த கேபிள் பற்றி பேசலாம். இந்த கேபிள் வந்து M31 காட்டிலும் கொஞ்சம் அதில் வந்து பிரைடர் கேபிள்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அதை காட்டிலும் கொஞ்சம் நல்ல கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த இந்த ஹவுசிங், அதாவது வந்து டிரைவர் யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா பியானோ பிளாக்கில் இங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரப்பர் ஹூக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, மற்றதெல்லாம் பிளாஸ்டிக் தான். இந்த ரப்பர் ஹூக் இருக்கனால உங்களுக்கு ஃபிட்டு வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லுவேன். நீங்கள் வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ அப்படி இல்லைன்னா ஏதாவது வேறு எக்ஸசைஸ் பண்ணும்போது இது வந்து கல்டாமல் பார்த்துக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஹியர் ஹூக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அழுக்கு, ஒரு குப்பை இந்த மாதிரி போகிறது வந்து இது வந்து பிளாக் பண்ணுது. மற்றபடி சீலிங் கம்ஃபர்ட்டெல்லாம் எனக்கு ஓகே. இது கம்ஃபர்ட்லேயும் எனக்கு சின்ன டிஸ்க்ளைமர் இருக்குது, அதை நான் வந்து கடைசியில் சொல்கிறேன். ஓகே, இந்த டிரைவர் யூனிட்ஸ் பற்றி பேசலாம். இந்த டிரைவர் யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பூஸ்ட் சாம்பர்னு சொல்லி ஒன்று எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, அதாவது இதில் வந்து பேஸ் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்குது. நான் வந்து ஒரு நார்மலான ஒரு ஹெட்ஃபோன் காட்டிலும் கம்மியாக இருக்குது. நான் கம்பேர் பண்ணது போனவே பார்த்திங்கன்னா என்னோடய IEMs கூட. ஸோ இதை காட்டிலும் ஒரு 20% வந்து பேஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த லெவலுக்கு தான் வந்து பேஸ் வந்து எனக்கு இருக்குது. ஆனால் பேஸோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ப்ளூடூத் 5.1 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.0 லோ லேட்டன்சி அப்படின்னு பாக்ஸை கொடுத்துருக்காங்க. ஆனால் லோ லேட்டன்சி மோட் இல்லை, இது நான் கடைசியில் சொல்கிறேன். ஆனாலும் இதில் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து டியூவல் பேரிங் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டண்ட்டாக ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி. இந்த பேரிங்லேயும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது, அதையும் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து இதில் வந்து இந்த கனெக்டிவிட்டி இதுக்காக கொடுத்துருக்காங்க. கனெக்ஷன் வந்து செம சாலிடாக இருக்குது. ஒரு 10 மீட்டர் 12 மீட்டர் போனாலும் கனெக்ஷன் வந்து சூப்பர் சாலிடாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதோட சவுண்டு குவாலிட்டி பற்றி நம்ம பேசி ஆகணும். ஸ்டேஜ் செப்பரேஷன், ஃபைன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், வோக்கல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ், இது எல்லாமே இல்லாமல் சில்ஸ், அதாவது வந்து ஒரு பாட்டில் இருக்கிற சில் அந்த சவுண்ட் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே நான் எதிர்பார்த்த IEMs கூட தான் நான் கம்பேர் பண்ணேன். அந்த லெவலை காட்டிலும் ஒரு 20% எல்லாத்துலேயுமே முன்ன பின்ன தான் இருக்குது. ஸோ IEMs உங்களுக்கு நல்லா தெரியும், அது வந்து ஸ்டூடியோ குவாலிட்டியில் டிசைன் பண்ணிப்பாங்க. அதை காட்டிலும் ஒரு 20% அப் அண்ட் டவுனாக இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம், பேஸ் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இருக்குது. அதாவது வந்து ரொம்ப மற்ற டோன்ஸ் கூட மெர்ஜ் ஆகாமல் இல்லைனா மிங்கிள் ஆகாமல் அதோட லெவலுக்கு கரெக்டாக அதோட இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இது வந்து நம்ம நெக்கில் ரொம்ப எப்போவுமே நெக் பேண்ட்ஸ்லாம் நம்ம கழுத்தில் தான் போட்டுருக்க போகிறோம். ஸோ அதோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, ஏதாவது இரிட்டேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரிட்டேஷன்ஸ் எதுவும் கிடையாது, கம்ஃபர்ட் நல்லாவே இருக்குது. அது இல்லாமல் முக்கியமான விஷயம், இதில் வந்து ENC சப்போர்ட்டில் அவங்க எதுவும் கொடுக்க கிடையாது. ஏன்னா பாக்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணல, அவங்க பிராண்டிங்கும் பண்ணல. ENC இதில் கிடையாது, ANCயும் கிடையாது, ENCயும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் நம்ம ஃபுல்லாக அதோட பாசிட்டிவ்ஸ் பற்றியே பேசிகிட்டு இருந்திருப்போம். இதில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் பற்றி இப்போ நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே ப்ளூடூத்தில் அந்த லோ லேட்டன்சிலேருந்து ஆரம்பிப்போம். இப்போ வந்து லோ லேட்டன்சி மோடு வந்து கிடையாது. ஆனால் நீங்கள் கேம் விளையாடும்போது நான் நோட்டீஸ் பண்ணது ஒரு 200 300 மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு லேட்டன்சி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டியூவல் பேர்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இன்ஸ்டன்ட் ஸ்விட்சிங் அதெல்லாம் சொல்லியிருந்தேன்ல. இப்போது இதில் ஸ்விட்ச் பண்ணுறதெல்லாம் எனக்கு வந்து ஈஸியாக ஸ்விட்ச் ஆகுது, எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஆனால்
ஸ்விட்ச் ஆகும்போது இந்த டிவைஸ்லேருந்து, அதாவது டிவைஸ் ஏலேருந்து கம்ப்ளீட்டாக டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இன்னொரு டிவைஸில் கனெக்ட் ஆகிடுது. இப்போது கால் ஏதாவது அந்த டிவைஸ்க்கு வச்சுருந்தீங்களே, அது உடனே அப்படியே அதுவே ஸ்விட்ச் ஆகிறதில்ல. நம்ம ஸ்விட்ச் பண்ணால் தான் அது கால் பேச முடியும். இது வந்து எனக்கு கொஞ்சம் மைனஸ் மாதிரி தெரியுது. நான் இப்போ சொல்கிற எல்லா மைனஸுமே ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு தெரிய வேணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா சடனாக அதை வந்து ஸ்பீக்கரில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ஸ்பீக்கர் ஆன் பண்ணிங்கன்னா, காலில் ஸ்பீக்கர் ஆன் பண்ணிங்கன்னா மைக்கில் நீங்கள் பேசுகிறது அந்த பக்கம் இருக்கிறது கேட்குறதே இல்லை. நான் 2-3 டைம் டெஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி இது நல்ல செக்யூர் ஃபிட்டாக இருக்குது, கீழே விழுகலை, ஒர்க் அவுட்ஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஹியர் ஹூக்கு வந்து நல்ல க்ரிப்பாக நிற்கிறதுக்காக இந்த டிரைவ் யூனிட்ஸை பார்த்தீங்கன்னா 2 ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் ஹூக். சப்போஸ் இந்த ஹூக்கு தொலைஞ்சு போச்சுன்னு வைங்களேன், இந்த ஹூக்ஸ் எல்லாமே உங்கள் காதில் தான் நிற்கும். அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. இப்போ நீ எவ்வளோ வலிக்க போகுதுலாம் எனக்கு தெரியல. நான் ஹூக்ஸ் இல்லாமல் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணலை, ஏன்னா யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தைரியமும் இல்லை. சரி, அடுத்த காணுக்கு போவோம். இப்போ வந்து நான் ஹூக்ஸ் பற்றி சொன்னேன், அதே தான் அடுத்தது சொல்கிறேன். இந்த ஹூக்ஸ் வந்து ஒன்று தான், அதாவது இந்த டிவைஸோட இப்படியே வந்ததோட தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஹூக்ஸ் எதுவுமே அவங்க கொடுக்கல. ஸோ இப்போ சப்போஸ் இது தொலைஞ்சாலோ இல்லை பிஞ்சாலோ என்ன பண்ணுவோன்னு தெரில. ஆனால் இந்த ஹூக்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் உங்களால் வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து உங்கள் காதில் குத்தாமல் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதே தான், இந்த இயர் டிப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இயர் டிப்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹை குவாலிட்டி மாதிரி இல்லை, கொஞ்சம் லோ குவாலிட்டியாக இருக்குது. அதனால் என்ன பண்ணேன்னா, நான் வந்து நான் சில இயர் டிப்ஸ் வச்சுருந்தேன், அதை வந்து நான் வந்து அப்கிரேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து எனக்கு சவுண்ட் குவாலிட்டி இன்னுமே பெட்டராக கிடச்சிது. இப்போ நீங்கள் ஒரு லாங் ஹார்ஸ் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இந்த ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணுறீங்கன்னா காதோட கீழ் பக்கத்தில், மேல் பக்கத்தில் இல்லை, கீழ் பக்கத்தில் வந்து வலி வருது. ஸோ இது அந்த டிரைவர் யூனிட்ஸ் வந்து சீட் ஆகிற இடம், அந்த இடத்துக்கு கீழே வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போது தெரியல, யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் காதை விட்டு எடுக்கும்போது பெயின் வந்து நல்லாவே தெரியுது. அது ஓரளவுக்கு கம்மியான பெயினாக இருந்தாலும் அந்த பெயின் இருக்குது. சப்போஸ் உங்கள் காது சின்னதாகவோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பெயின் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த Oppo Enco m32 ஆடியோ சாம்பிள், அதாவது கால் குவாலிட்டி பற்றி பார்த்துருக்கோம். இது வந்து நார்மல் ஐடியல் சுச்சுவேஷன், உட்காந்துட்டு பேசுகிறேன் இல்லைனா ஒரு ஜூம் கால் பேசும்போது இப்படி தான் இருக்குது. ஸோ வண்டி டிரைவிங் பண்ணும்போது ஃபோன் பேசிட்டு ஒரு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், இருந்தாலும் உனி பைக்கில் எப்படி ஓட்டும் போது எப்படி இருக்குன்னு ஆடியோ சாம்பிளும் பாருங்கள். இதுக்கு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா Oppo Enco m32 இப்போ பைக்கில் போயிட்டு இருக்கிறது வந்து, அதுவும் பைக்கில் டிரைவிங் பண்ணும்போது கால் பேசாதீங்க. இருந்தாலும் இப்போ ஒரு 30 கிலோமீட்டர் நம்ம போய் கிடக்குறேன். இப்போ வந்து அந்த சவுண்ட் எல்லாம் கேட்குதா, பேசுறது எப்படி கேட்குதுன்னு எல்லாம் சொல்லுங்க. அவங்க ஒரு பைக் கிராஸ் ஆகுது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் இருக்கிற ப்ரோஸ் கான்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 1 மாதம் யூஸ் பண்ணியிருக்கேன். டீட்டெயிலாக நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இதில் எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணீங்க கான்ஸா அப்படின்னு கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் நிஷாந்த், இது உங்கள் NishTech. பை கைஸ்.